அப்பப்போ பிரசா வாங்கி சமைச்சாதே நல்லா இருக்கும். அதனால எல்லா காய்கறிலயும் 2 கிலோ மட்டும் வாங்க சொல்லு. சரி சிந்து. சரி. மேடம் சொல்லுங்க மேடம், என்ன சாப்பிடுறீங்க? ஒரு பொமோகிரானேட் ஜூஸ் வித்அவுட் சுகர். ஓகே மேடம். என்ன இவ மட்டும் தனியா வந்திருக்கா? டாக்டர் இனிமேதான் வருவாரோ? சேச்சே, டாக்டர் ஏன் இவ கூட வரணும்? அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. சொல்லு சுவாதி. சிவா, நான் கேண்டீன் வந்திருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ ஃப்ரீயா இருந்தேன்னா இங்க வரியா? இதோ வரேன். இவ டாக்டரதையும் போன் பண்ணி கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரமாட்டேன்னுதே சொல்லிருப்பாங்க. ஹாய் சிவா. ஹாய். என்னடி நீ வரமாட்டாருன்னு சொன்ன? இவ போன் அடிச்சதும் டாக்டர் வந்துட்டாரு. சொல்லு சுவாதி. ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதா கூப்பிட்டேன். சொல்லு. மேடம் ஜூஸ். தேங்க்ஸ். நீ என்ன ஜூஸ் சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேண்டாம் சுவாதி, நீ சொல்லு. இல்ல சொல்லு. ஏய், இன்னொரு பொமோகிரானேட் ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே மேடம். அதெல்லாம் வேண்டாம். நீங்க கொண்டு வாங்க. ஓகே மேடம். சரி, என்ன விஷயம்னு நம்ம சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல மொத்தம் எத்தனை டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க? நம்ம ஹாஸ்பிட்டல்ல மொத்தம் ஜூஸ் குடி சிவா. நீயும் குடி. ஹை மெயின்டெனன்ஸ் இல்ல, மேனேஜ் பண்ண கத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன சிந்து, ஏன் இவ பிள்ளை பண்றா? உன் ஹஸ்பண்ட் குடிச்ச ஜூஸ் அவ குடிக்க போறா. இது ரொம்ப தப்பு சிந்து. இதுக்கு ஆரம்பத்திலே முட்டுப்புள்ளி வை, இல்லனா இது ரொம்ப தப்பா போய் முடியும். அப்படிலாம் பண்ணிடாத, வேண்டாம். இல்ல அவளுக்கு கண்டிப்பா வேணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம். இரு. சாரி ஸ்வாதி, நீங்க இந்த ஜூஸ குடிக்காதீங்க. ஏன் நான் இதை குடிக்க கூடாது? இல்ல, நீங்க சக்கரை போடாம ஜூஸ் கேட்டியல்ல, அவங்க இந்த ஜூஸ்ல சக்கரை போட்டிருக்காங்க. நீங்க இத குடுங்க, நான் சக்கரை போடாம வேற ஜூஸ் எடுத்துட்டு வரேன். குடுங்க. இங்க இருந்து ஜூஸ காணோம். ஜூஸ்ல தெரியாம சுகர் போட்டாங்களாமா.
வேற ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு சிந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி சரி. இந்தா சிந்து, இந்த மாத்திரைய ஜூஸ்ல கலந்து கொடு. அதுக்கப்புறம் கேண்டீன் பக்கம் இல்ல, சிவா சார் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டா. என்னடி சொல்ற? குடுத்து பாரு. இரு, நானே நுணுக்கி தரேன். இனிமே உன் கேண்டீன் பக்கம் அவ ஜூஸ் குடிக்க வரவே மாட்டா. அவ தனியா வரத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. அவ டாக்டர் கூட தான் வரக்கூடாது. வரமாட்டா. சரி சரி, வா போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்நேரம் வயித்த கலக்கிருக்கணுமே. இவ்ளோ சீக்கிரமாவா? ஆமா, அந்த மாத்திரை ஹெவி டோஸ். என்ன திடீர்னு வயிறு வலிக்குது?
சொன்னல. நான் சொன்னல. மூச்சை விடுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த பிரச்சனை? 2-3 நாளா டாக்டர். 2-3 நாளாவா? என்ன சுவாதி? சிவா, எனக்கு வயிறு சரியில்லை, நான் வீட்டுக்கு போறேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஷோர். ஓகே, கேரி ஆன். சிவா, பெரியமா, இங்க வாப்பா. சொல்லுங்க பெரியமா. சுவாதிக்கு என்னாச்சுன்னே தெரியலப்பா. ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாருப்பா. ஏதாவது மருந்து இருந்தா உடனே கொடுத்து சரி பண்ணிடு. சரிங்க பெரியமா, நான் என்னன்னு பாக்குறேன். ம். ஏய், நீ எப்படி என் ரூம்க்கு வந்த? நடந்ததே வந்த. கீழே பெரியமா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம எப்படி ரூம்குள்ள வந்த? உன் பெரியம்மாவுக்கு தெரியாம உன் மனசுக்குள்ளேயே வந்த எனக்கு இந்த ரூம்குள்ள வர்றது என்ன பெரிய விஷயமா? அது சரி. நீ நினைச்சா எதையும் செய்விய. நீ காரணம் இல்லாம ரூம்குள்ள வர மாட்டியே, என்ன விஷயம்? அன்னபூர்ணி அத்தை உன்கிட்ட பேசினத நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சுவாதிக்கு ஏன் வயிறு வலிக்குது தெரியுமா? ஏன் வயிறு வலிக்குது? அதுக்கு காரணம் நான் தான். காரணம் நீயா? ம். புரியல. இன்னைக்கு ஆஸ்பத்திரி கேண்டீன்ல சுவாதியும் நீயும் ஜூஸ் குடிச்சியலா? ஆமா. அப்போ உனக்கு ஒரு போன் வந்துச்சு. நீ எந்திரிச்சு திரும்பி போன் பேசிக்கிட்டு இருந்த. அப்போ அந்த சுவாதி உனக்கே தெரியாம நீ குடிச்சு வச்ச ஜூஸ் எடுத்து குடிக்க பார்த்தா. நான் அதை தடுத்து வாங்கிட்டேன். நீங்க இந்த ஜூஸ குடிக்காதீங்க. ஏன்? நீங்க சக்கரை போடாம ஜூஸ் கேட்டியல்ல, அவங்க இந்த ஜூஸ்ல சக்கரை போட்டிருக்கா. அடி பாவி, நான் குடிச்ச ஜூஸ குடிக்க நினைச்சதுக்கா இப்படி பண்ண? பின்ன ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துப்பா. தான் புருஷனை பங்கு போடணும்னு நினைச்சா எந்த பொண்ணும் பொறுத்துக்க மாட்டா. அதே பேதி மாத்திரை கலந்த. சரி, எத்தனை மாத்திரை கொடுத்த? 2. 2ஆ? ம். அடி பாவி, 1 போட்டாலே பயங்கரமா போகும், நீ 2 போட்டு தொலைச்சிருக்க. ஒன்னும் கவலைப்படாத டாக்டர். இந்தா, இத கொடுத்து அவளை போட சொல்ல, பேதி உடனே சரியாயிரும். பாருடா, பேதி போறதுக்கும் மாத்திரை கொடுப்பீங்க, பேதி நிக்கிறதுக்கும் மாத்திரை கொடுப்பீங்க. பேசாம நீ டாக்டர் ஆயிருக்கலாம். அப்ப டாக்டருக்கு படிக்கவே. அதுக்கு முதல்ல நீ +2 பாஸ் பண்ணணும். 5ஆம் கிளாஸே தாண்டல, இதுல உனக்கு டாக்டருக்கு படிக்கணுமா? குடு. சரி, நான் போய் அவ எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். பாத்துட்டு பேசிட்டு உடனே வரணும். தேவையில்லாம உன்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் நாளைக்கு நான் அவளுக்கு 2 இல்ல 4 மாத்திரை போடுவேன். அம்மா தாயே, பேசிட்டு உடனே வந்துருவேன், போதுமா? யப்பா.
நீ ஏமா விறகடுப்புல சமைச்சிட்டு இருக்க? நான் சிவானன் கிட்ட சொல்லி உனக்கு கேஸ் ஸ்டவ் வாங்கி தர சொல்றேமா. இனிமே நீ அதுல சமைச்சு சாப்பிடுமா. நான் கேட்டதும் அப்படியே உங்க அண்ணன் வாங்கி கொடுத்துட போறான். இதுக்கும் அவன் போய் அவங்க பெரியம்மா கிட்ட தான் கேட்பான். அவங்க வாங்கி கொடுக்க சொன்னாதான் அவன் வாங்கியே கொடுப்பான். அவனுக்கு தான் பெத்த பாசமே இல்லையே. என்னமோ அந்த அன்னபூர்ணி தான் அவனை 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி அவ சொல்றதுதான் அவன் கேட்டுட்டு இருக்கான். நான் சொல்றத எங்க கேக்குறான்? நான் சொல்றத மட்டும் அவன் கேட்டிருந்தானா இந்நேரம் நம்ம எப்படியோ வாழ்ந்துக்கலாம். அவன் தான் அந்த அன்னபூர்ணிக்கு அடிமை ஆயிட்டானே. கர்மம், என் தலையில இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு எழுதி வச்சிருக்கேன். என்ன பண்றது? அதான் பட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா, உனக்குதான் இருமல் வருதுல்ல, குடுமா, நான் பத்த வைக்கிறேன். குடுமா, குடு. ஏய் ஐஷு, நீ உதவி பண்றத அந்த அன்னபூர்ணி பார்த்தா உன்னையும் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த அன்னபூர்ணி பெரியமா பண்றது ரொம்ப ஓவரா இருக்குமா. எனக்கு அவங்கள பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அந்த சிந்துவ வீட்டை விட்டு துரத்தாம உன்னை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குமா. அண்ணே, அண்ணே, சிவானே, நில்லு. அண்ணே, அண்ணே, சிவானே, நில்லு. பாத்தியா அண்ணே, அம்மா எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு. நீ இப்ப உடனே பெரியம்மா கிட்ட சொல்லி அம்மாவை மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட சொல்லுன. நீ சொன்னா பெரியம்மா கண்டிப்பா கேப்பாங்கண்ணே. அம்மாவும் சிந்துவும் ஒன்னானே. அவ எவ்வளவு பெரிய போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான். நம்ம அம்மா தப்பு பண்ணலனா பெரியம்மா எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க போறாங்க? நம்ம அம்மா செஞ்சது மன்னிக்க முடியாத பெரிய தப்பு தான். அம்மா இந்த தண்டனை அனுபவிக்க தகுதியானவங்க தான். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்னென்ன நம்ம அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ என்னமோ அவங்க 3வது மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் யாருக்காக செஞ்சாங்க? நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே செஞ்சாங்க. அதுக்கு நன்றி விசுவாசம் இல்லாம பேசுற. சிந்து மேல திருட்டு பழிய போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்புனாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா, நீங்களா உன்னை நினைச்சுக்கிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? சிந்து பண்ண துரோகத்துக்கு பெரியமா அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. சிந்து பண்ண துரோகத்துக்கு பெரியமா அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு அம்மா அவளை பழி வாங்கணும்னு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்யறாங்க? இது முழுக்க முழுக்க அம்மாவோட தப்பு தான். பெரியமா கொடுத்த தண்டனைய அம்மா அனுபவிச்சாதான் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை மறுபடியும் செய்ய மாட்டாங்க. அண்ணே, நீ பேசுறது உனக்கே ஓவரா தெரியல. உலகத்துல எந்த புள்ளையும் தான் அம்மாவை இப்படி விட்டு கொடுத்து பேச மாட்டாங்கண்ணே. நீ இப்படி பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சிந்து தானே? இங்க பாரு, எல்லாத்துக்கும் அந்த சிந்து தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்காத. சரி எது தப்பு எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேற யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். நீ இப்போ பெரியம்மா கிட்ட போய் அம்மாக்காக பேச போறியா இல்லையா? என்னால பேச முடியாது ஐஷு. பெரியம்மா ஒரு முடிவு எடுத்துட்டு அதை மாத்தக்கூடிய சக்தி யாருக்குமே இல்ல. பெரியம்மா பத்தி தெரிஞ்சே அம்மா இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான தண்டனை அம்மா அனுபவிச்சே தீரணும். சிவா, இங்க வா. நீ நாளைக்கு தானே மெடிக்கல் கேம்ப் போற. போகும்போது சுவாதியும் கூட கூட்டிட்டு போ. சரிங்க பெரியம்மா. கம் ஆன், லெட்ஸ் கோ. சிவா,